பிரமா நான் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் வழக்கு தப்பு செஞ்சவனுக்கு வழக்கு உள்ள நிற்கி வெளியில் ஏகப்பட்டவர் கிடக்கான். ஆணும் பெண்ணும் மாளிகை கட்டி பூரா பூமி அழிச்சது அது கணக்கு இருக்குது. அந்த கணக்கை ஒரு குறிப்பு விடுவார். நீதிமன்றம் கோர்ட்டுக்கு ஒரு குறிப்பு விடுவார். ஆணும் பெண்ணும் வானரப்படை இராணுவ முப்படை தரப்படை இப்படியே பிரித்து தான் விடுவார். பிரித்து விடையில் ஆட்டாமட்டிக்க தண்டனைக்கு உள்ள கணக்கு போட்டார். இப்போ இதுதான் தண்டனை. இப்போ சிட்டி கிராமத்தில் அந்த பேப்பரை வச்சு விளையாடுவான். பேப்பரை வச்சு எப்படி விளையாடுவான் தெரியுமா? 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்ப்பான். 1 லாரி பஸ்ஸுகளை இறக்கி பூரா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுவான். 2 எல்லாமே விவசாயம் கிடையாது. பூரா 2ஆம் நம்பருக்கு ஓட்டி இந்த பேப்பரை வச்சு அழித்து திங்கிறதுக்கு வருதா, அதனால் தின்னுட்டு போய் அழிக்கான். தின்னுட்டு போய் தான் அழிக்கான். ஆணும் பெண்ணும் தின்னுட்டு போய் அழிக்கி. அப்போ திங்கிறதுக்கு பூரா அங்கங்கே தட்டுப்பாடு இல்லாமல் அந்த மாநில பேருக்கு வந்துடுது எல்லா மாநிலத்திலையும். இதை வச்சு இவன் விளையாடுதான் அரசியல்வாதி. இப்போ கணக்கு இதை பிடிக்கல உள்ள சிட்டி கிராமத்தில் கிடப்பான். ஒருத்தன் நான் வட்டி கொடுத்து வாங்குவேன், வாரக்கடை கொடுத்து வாங்குதம்மா. 1 பேங்குலேருந்து வட்டிக்கு வாங்கி நான் வாரக்கடை வெளியில் விடுதம்மா. பேங்கு எல்லா கணக்கும் அந்த பேப்பரை வச்சு விளையாடுறவன ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் கம்ப்யூட்டர் பெட்டியில் தட்டி பார்க்கல ஆட்டாமணிக்கு அந்த தண்டனை. கை சூடு கால் சூடு குண்டி தின்னு கழிக்கான்ல. விஸ்வபரமா நான் கணக்கு போடுதேன்ப்பா. ஏமாற்றி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க அந்த பேப்பரை வச்சு அப்படி காட்டிக்கிட்டே போகிறான். பையில் வச்சுருப்பான், கையில் வச்சுருப்பான். அப்படியே பையில் மஞ்சள் பையில் தூக்கி காட்டுவான். நான் இவ்வளோ கோடி வச்சுருக்கேன், இதை வச்சு நான் விதைக்கவுன்னு போகிறான்ல, அழிக்கிறதுக்கு போகிறான். அடுத்து எத்தனை குடும்பத்தை அந்த பேப்பரை கொடுத்து அழிக்க போகிறான். பாவம் கண்ணீர் குத்தலமாக இருக்குது. எல்லாம் விலைவாசியை வச்சு நாசம் பண்ணி வச்சுட்டான். ஒரு வரி வம்புகளை போட்டு இதுக்கு எல்லாம் தக்க தண்டனையாக கடவுள் கொடுத்துட்டார். பூமியில் விவசாயத்துக்கு உழைச்சி தின்னுக்கோ பொய்க்கோன்னு கொடுத்துருக்காரு கடவுள். இவன் அதுக்கு மேலே எல்லாம் மூளையை திரிச்சு படித்து கண்டாட வழியுமே மூளையை திரிச்சு ஓட்டி ஆட்டி நச்சு வச்சுருக்கான் பூமியில். இப்போ அது கணக்கு வட்டி கடை வார கடை சிட்டி கிராமத்தில் போவான். ஜாயிங்கன்னு என்னடா விளாத்த நான் பேப்பர் வட்டி கொடுத்து வாங்கி நான் சம்பாதி அந்த வீடு மாளிகை கணக்கை பிடிச்சிருவாங்க. வீடு மாளிகை கட்டியிருப்பான், 2 வண்டி வச்சுருப்பான், கார் வச்சுருப்பான், பேங்கிலேருந்து எல்லாம் நகைகளை வச்சுருப்பான், எல்லாம் வீட்டிலலாம் அழைச்சிடுப்பான். எத்தனை நகை வச்சுருக்கான் எல்லா காலையும் சூடு வைக்க கக்கிடுவான். அவன் பொண்டாட்டி கக்கிடுவான். இவனை தூக்கி வைக்கல அவன் பொண்டாட்டி காட்டான்னு கக்குவான். இத்தனை பவுன் வாங்கியிருக்கேன், இத்தனை நகை வாங்கியிருக்கேன், பூரா இந்த பேப்பர் வச்சு விதைச்சி நாங்கள் அறுத்து வாங்கி வச்சு நாங்கள் கார் வண்டி வீடு எல்லாம் வாசல் கட்டியிருக்கோம்மா. உழைச்சி வாங்கினியா? உழைக்காமல் நாங்கள் வாங்க உழைக்கலை, பேப்பரை வச்சு உழைச்சி வாங்கியிருக்கோம்மா. செத்த பேய் பேப்பர் பணத்தை வச்சு வட்டி கடை வாரக்கடை கொடுத்து பூரா இடங்களை வாங்கி விற்று வீடுகளை கட்டி விற்று எத்தனை தப்பு பண்ணி வச்சுருக்கான். அத்தனையும் கணக்கு உள்ள வரையில் குண்டியில் பழுக்க வச்சு அப்படியே சொருகிக்கிட்டே இருப்பாங்க. அவன் பொண்டாட்டி காட்டான்னு கக்குவா. 100 பவுன் வாங்கியிருக்கேன், 500 பவுன் வாங்கியிருக்கேன், 2000 பவுன் வாங்கியிருக்கேன், அந்த இடம் அங்கே வாங்கி போட்டிருக்கேன், இங்கே வாங்கி எல்லா கக்கை எடுப்பார். அந்த நேரம் அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி மாதிரில கக்கை விட்டு எடுப்பார். இவனுக்கு சூடு வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் கக்கிடுவா. காட்டா பெண்ணு கக்கிடுவாள்ல. அதான்டா கணக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். கால்